இன்றைக்கி நம்ம ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இன் ஃபிகர் ஏபி இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ ஏபிங்கிறது எனக்கு டயாமீட்டர் என்னென்னு அவங்க கொடுக்கல, பட் ஏசியோட லெங்த் வந்து 6 சென்டிமீட்டர், பிசியோட லெங்த் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஷேட் பண்ணியிருக்க இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் ஷேட் பண்ணாத ரீஜன் என்னென்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேட் பண்ணியிருக்கிற அந்த ரீஜன் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிளை பற்றி பார்க்கலாம். ஆங்கிள் சப்டெண்டட் பை அ டயாமீட்டர் ஆன் எனி பாயிண்ட் டு அ சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் 2 எட்ஜ் பாயிண்ட்ஸையும் நீங்கள் வேறு ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிங்க லைனை வச்சு அப்படின்னா அந்த 2 லைனால் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து பிக்கும் ஏக்கும் ஒரு டயாமீட்டரோட எட்ஜ் பாயிண்ட்ஸ்க்கு வரைஞ்சிருக்கிறதுனால எனக்கு இந்த ஆங்கிள் சி பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கணும் கன்ஃபார்மாக. ஸோ இந்த தியரமை நம்ம இங்கே அப்ளை பண்ணி இதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணி வரைஞ்சிருக்கேன், ஏபிசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சியில் தான் எனக்கு ரைட் ஆங்கிள்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா சியில் ரைட் ஆங்கிள்டாக இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி தான் இங்கே வரைஞ்சிருக்கேன், ரைட் ஆங்கிள்டு அட்டு சி. ஸோ இப்போ இதில் ஏசியோட லெங்த் வந்து 6 சென்டிமீட்டர், அப்புறம் பிசியோட லெங்த் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏபிங்கிறது தான் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அந்த ஏபி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஏபியை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குன்னு ஒரு தியரம் இருக்குது, அதாவது பித்தாகரஸ் தியரமாக அப்ளை பண்ண போகிறோம். பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஹைபாட்டனஸ் வந்து ஏபி, அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். பிசி என்ன 8, அப்போது 8 ஸ்கொயர், ஏசி என்ன 6 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, 6 ஸ்கொயர் 36. ஸோ எனக்கு ஏபியோட ஸ்கொயர் வந்து 64 + 36 100ன்னு வந்திருக்கு. ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 100 கிடைக்கும்? 10. அப்போ ஏபியோட வேல்யூ கண்டிப்பாக 10 தான். ஸோ ஏபியோட மெஷரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏபியோட வேல்யூ வந்து 10. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஏபி இஸ் அ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ டயாமீட்டரோட வேல்யூ 10 அப்படின்னா ரேடியஸ் என்னவாக இருக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும். ஸோ அப்போ என்னோட ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னென்னா 5, ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணோம். அப்போது ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் minus area of triangle. So circle ஓட ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? that is pi r square minus area of the triangle என்ன ஃபார்முலா? half into base into height. ஸோ இப்போ தான் என்னோட ரேடியஸ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன், that is 5 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ பையோட வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ 5, that is 5 into 5 minus 1/2 into இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 6, ஹைட் வந்து that is 8 சென்டிமீட்டர். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3.14 into 5 into 5, that is 78.50 மைனஸ் இங்கே 1 2s are 2, 4 2s are 8, 6 4s are நமக்கு 24. ஸோ 78.5ல் 24 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா
நம்மளோட ஆன்சர் 54.5